வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் அதிகபட்ச கலவரம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இந்த 6 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் நடக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கிளப்புவோம். ஸோ அவங்கள எழுப்புறது, அவங்கள குளிக்க வைக்கிறது, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த சாப்பாடை அவங்க வாயில் திணிச்சு அவங்களோட புக்ஸ் எங்கெங்கே கிடக்குன்னு ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து அந்த ஷூவை பாலிஷ் பண்ணி அவங்கள அனுப்புறதுக்குள்ளே இதில் எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஸ்கூல் வேனில் போய் ஏற்றும் போது சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அம்மா நான் ஐடி கார்டை விட்டுட்டேன். உடனே அந்த அம்மா பிடி உஷாவெல்லாம் தோற்று போயிடும். அந்தளவுக்கு வேகமாக வீட்டுக்கு போய் ஐடி கார்டை எடுத்துகிட்டு அந்த பசங்கள்கிட்ட கொடுக்கறது. இன்னும் நிறைய அப்பாக்கள்லாம் எப்படி எந்த ஒரு கிலோமீட்டரில் போகிறோன்னு தெரியாத அளவுக்கு பரபரப்பாக கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் சில பஸ்ஸுக நிற்கும், அங்கே கொண்டு போய் விடணும். இல்லைன்னா அந்த பஸ்ஸு ஸ்கூல் பஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த காலை நேரங்கள் என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்புங்கிறத விட ஒரு கலவரமான ஒரு நேரமாக தான் அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிசப்தமாக ஆயிடும் அந்த 8:30 மணிக்கு மேலே. ஆனால் என்னை சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு காலேஜ் போகிறாங்க, உங்கள் பையன் ஸ்கூல் போகிறாங்க, ஆனால் உங்கள் வீட்டில் கலவரங்கிற மாதிரி எந்த ஒரு சத்தமே இல்லை. டக்கு டக்குன்னு வேன் வருது, அவங்க வாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. எப்பயுமே உங்கள் வீட்டில் ஒரு பாட்டு மியூசிக் ஓடிட்டே இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி நீங்கள் அந்த பசங்களை நீங்கள் அனுப்புகிறீங்க. எப்படி முடியுது அப்படின்னு. ஸோ என்னோட ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான், ஆனால் இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸு தான். நம்ம சரியாக செய்யாததுனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவையில்லாமல் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஆளாகிறோம். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அன்னைக்கு அந்தந்த நாளை நம்ம பிளானிங்காக வச்சுக்கிட்டாலே போதும். இதில் ப்ரீ பிளானிங் அவ்வளோதான். ஒரு ஹாப்பி மார்னிங் பிளான் அப்படின்னு கூட நீங்கள் நேம் வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்புறதுக்கு இன்றைக்கே நம்ம அதுக்கு கண்டிப்பாக ரெடி ஆகணும். நாள் நைட்டே, இப்போ என்னோடய பொண்ணு காலேஜ் போகிறாங்கன்னா அவங்க நாள் நைட்டே அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக அயர்ன் பண்ணி வச்சுருவாங்க, தேவையான புக்ஸை எடுத்து வச்சுருவாங்க. அவங்களுக்கு பேக்கெட் மணி வேணும் அப்படின்னா அதையும் வாங்கி அவங்க ரெடியாக வச்சுருவாங்க. ஐடி கார்டு எல்லாமே என்னென்ன தேவையோ நைட்டு அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. சேம் என்னோடய பையனும் அவனோட யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணுறதுலேருந்து, புக்ஸ் எடுத்து வைக்கிறதுலேருந்து, ஷூ பாலிஷ் பண்ணுறதுலேருந்து, ஐடி கார்டு எல்லாமே பக்காவாக அந்த நைட்டுக்குள்ளே என்ன ஆகும்னா ரெடி ஆகிடும். ஸோ மார்னிங் நம்ம எந்திரிச்சோம்னா நம்மளோட வேலைகளை முடிக்கும் போது கரெக்டாக எல்லாம் ரெடியாக இருக்கும் போது தேடுறதுக்கோ வேறு விஷயங்களில் டென்ஷன் ஆகிறதுக்கோ வேலையே இருக்காது. டக்கு டக்குன்னு ரெடியாக ஸ்கூல் பஸ்ஸோ காலேஜ் பஸ்ஸோ வந்தோடனே போகிறதுக்கு மட்டும்தான் அவங்க ரெடியாக இருப்பாங்களே ஒழிய ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வீட்டில் இருக்கவே இருக்காது. எப்போயுமே பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே தான் இருப்போம் ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் வர வரையும். ஸோ அவங்க எப்போயுமே வீட்டிலேருந்து போகும்போது ஒரு ஹாப்பியான ஒரு மூட்லேயே தான் அவங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது த்ரூ அவுட் த டே கண்டிப்பாக அவங்களால ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க முடியும். ஸோ அதனால் நம்மளோட அந்த வீட்டில் கலவரமான ஒரு நேரத்தை ஒரு எனர்ஜியான ஒரு சந்தோஷமான ஒரு நேரமாக நம்மளால் மாற்ற முடியும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பண்ணும்போது. ஸோ இப்போ தான் நியூ அகாடமிக் இயருக்கு நம்மளோட பசங்கள்லாம் என்ட்ரு ஆகிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப ஃப்ரீயாக கூலாக உங்களோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.